அப்புறம் மக்களின் பிரச்சனைக்கு ஏற்றவாறு 3 12 மணி நேரத்தில் குறைந்தபட்ச, அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் கொடுக்க வேண்டும், ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன். அதாவது ஏதாவது ஒரு அறிக்கையோ இல்ல வெளிப்பாடு ஏதாவது ஒரு நடக்குது அப்படின்னா 3 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம். இவன் தான் கட்சியோட செயலாளர், பொதுச் செயலாளர், எவ்வளவு அழகா நோட் பண்ணி வச்சிருக்கான் பாரியா. இவனை தூக்கி மேல உட்கார வைங்க, தங்கம் நேரம் ஆட்சியை கொண்டு வந்துருவான். அடுத்து, அரசு தரப்பு மீடியாக்கள் பரப்பும் அவதூறுகளை அந்தந்த மாவட்ட செயலாளர்களை வைத்தே செருப்பால் அடிக்க வேண்டும். இது அரசு தரப்புல ஒருவேளை பண்றாங்க அப்படின்னா இவங்க பண்ணலாம், இவங்க சைடு நியாயம் இருக்கு, நீதி இருக்குன்னா பண்ணலாம். ஆனா அந்த மாவட்ட செயலாளர்களே யோக்கியமா இல்லைங்கும் போது மாவட்ட செயலாளர்கள் சில பேர் அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு. இங்க அதுவே இல்லைங்கிறதுனாலதான் அவர் சுட்டி காட்டுறாரு. 2வது, அடுத்து, மாவட்ட செயலாளர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை புசியானந்த் அல்லாத ஒரு குழுவை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். ஏன் புசியானந்த் அல்லாத? ஏன்னா அவருக்கே வழிகாட்டுகள் தெரியாது, அவருக்கே ஒரு வழிகாட்டுகள் வேண்டும். அவருக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுக்கணும். இதுதான் அவர் சொல்லி கொடுத்தாலே அதை என்ன மக்குவுக்கு உங்க வீட்டு சொத்தை திரும்பி நீங்க வாராண்ட கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னார்ல. அதனால அவருக்கே தெரியாதுங்கிறத இந்த இடத்துல அவர் தெள்ள தெளிவாக எழுதி இருக்கிறார்.